சக்கரபாண்டி வயல் விவகாரம் இவ்வளவு பெருசா போச்சே. நீங்களே கிணற தோண்டிங்க, இப்ப பூதம் கிளம்பிருச்சு. நான் இல்ல, அவர்தான். எங்க வந்த? என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு மாமனார் தானே? பாத்தீங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வந்துட்டாரு. என் மகளை பொண்ணு கேட்க ஒரு பிச்சைக்கார நாயா வர்றது? பிச்சைக்கார நாயா பணக்கார நாயான்னு பின்னாடி பாத்துக்கலாம். உங்க பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல நான் கூட்டு போட்டுமா? உங்கோத அப்பா சொன்னதை கேட்டியா? கேட்டேன்பா. இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன். இவ கழுத்துல தாலி கட்டுறது நான் தான். மீறி வேற யாராவது கட்டினா கட்டுவன் கை இருக்காது, அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன சரசு, ஓட்டப்பானைக்குள்ள ஈப்பு இந்த மாதிரி நொய் நொயம்ப ஒண்ணு சத்தத்தையே காணா? நீதான் பூக்குதையை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதான் நான் ஏன் உங்களோட வீணா பேசிக்கிட்டு. ஆமா, சோறு நல்லா இருக்கா? அதாக்கா. போய் சொல்ற, இனிமே என் சோறெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாயா, நான் பைத்தியக்காரிதான். ஏய் சரசு, சரசு ஏன் அழுவுற? ஐயா, இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? ஏய், என்ன சொல்ற? ஊரெல்லாம் எனக்காக தவம் இருக்காங்க, ஆனா நான் உனக்காக தவம் இருக்கையா? இத பாரு, புரியாம பழகினது நீதான் சரசு. நீ குடுக்கிற கல்லுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டனே தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. அந்த உரிமையை வேற ஒருத்தி கொடுத்து வெகு நாள் ஆச்சு. உன் மனசை மாத்திக்க சரசு. இது பாரியா, மனசால நான் உனக்கு முந்தானையை விரிச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு முந்தானையை விரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த கட்டை சுடுகாடு போற வரைக்கும் அவன் பேருதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. டேய், மடத்தனமா பேசாத. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, உங்க அப்பனை நீ உயிரோட பார்க்க முடியாது. என்னமா சொல்றீங்க? டேய், நீ மணியக்கார பொண்ணுக்கு தாலி கட்டலடா, அவரோட சொத்துக்கு தான் தாலி கட்ட போற. சும்மா அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. அப்பா, டேய், ஊருக்கு 2 வப்பாட்டி வச்சுக்கடா. சொத்து இருந்தா எவனும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். பாடா. மாப்பிள்ளை கூப்பிடுங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை கூப்பிட்டாங்கயா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். தாமரையும் கல்யாணம் பண்ணிக்கல, காலம் போற கன்னியாவே இருந்துடுறப்பா. இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடிடலான்னு பாக்குறியா? இழுத்துட்டு போய் மனவரையில உட்காரவை. என்னடி பாக்குற? எடுத்துட்டு போடினா. प्रपद्ये सुदरति दरते नमः अग्रे पारयानभ्यो अस्मान् மந்திரத்தை சீக்கிரம் முடிங்க. இருமண்ணா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல தாலி எடுத்துக்கோங்க.
வெச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா. வெச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா. அவனை எறும்பு துண்ணாக்கு நினைச்சு நாய் துரத்திட்டு வருது. அதனாலதான் நாயை பிடிக்க சொல்லி சொல்றேன். அப்படியே வேகமா போப்ப சீக்கிரம் பிடி. ஏண்டா வடக்கால தென்னந்தோப்புல இருக்கிற தேங்காய்களை போட சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் போடல. என்னடா பண்றீங்க? ஐயா இன்னும் முத்தலைங்க. ஓஹோ, முத்தட்டும் முத்தட்டும் ஐயா. கும்பிடுறீங்க ஐயா. வர சொன்னீங்களாமே. வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? நடக்குதுங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல, ஊருக்குள்ள எங்க ஜாதி ஜனத்துக்குன்னே ஒரு தனி மரியாதை இருக்கு. அத தாமரை கேவலப்படுத்துறான். ஐயா அதுக்கு நான் என்னங்க செய்யறது? அவ இங்க இருக்க கூடாது, அது ஒன்னாலதான் முடியும். நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்க. நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான், ஆனா நீ நினைச்சா அவனை போக வைக்க முடியும் இந்த உலகத்தை விட்டு. ஐயா உனக்கு என்ன வேணும்னு கேளு. நிலபலம் வேணுமா, நகை நட்டா, காசு பணமா? எனக்கு எங்க மானம் மரியாதை சாதி சனம்தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஐயா எனக்கு நிலம் பணம் நகை எதுவுமே வேண்டாம். எனக்கு தாமரை மட்டும் இருந்தா போதும் ஐயா. உழைக்க தெரியாம பேசாத. நான் குடுக்கிற விஷத்தை அவனுக்கு சாப்பாட்டிலே கல்லுலயே கலந்து கொடுத்துட்டா அவன் பாட்டுக்கு செத்து போயிடுவான். அவனை நம்பாத, அவன் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போறவன் தான். ஐயா நீங்க குடுக்கிற விஷத்தை நான் தின்னு செத்து போயிடுவேன், ஆனா தாமரையை கொல்ல மாட்டேயா. என் சரசு, ஐயா இந்த விஷயத்தை நான் தாமரை கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா அவர் மறுக்காவும் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு? ஏய், ஏம்பல அழுகுற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? எனக்கு பயமா இருக்கியா? நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு பயப்படுற? உன்னை நினைச்சா தாயா எனக்கு பயமா இருக்கு. பைத்தியக்காரி. ஊர்ல இருக்கவன் தான் என்ன நினைச்சு பயப்படுறானா, நீ எதுக்கு பயப்படுற? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க பொல்லாப்ப எல்லாம் நீ தேடிக்கிட்ட. யோ உனக்கு ஏதாவது ஆயிரம் முறை தாயா, எனக்கு பயமா இருக்கு. ஊர்ல எவன் என்ன செய்ய முடியும்? யோ நம்ம பேசாம வேற எங்கேயாவது போயிருவோயா? ஓய், உன்கிட்ட யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ போய் சொல்ற. யாரோ உன்னை மிரட்டி இருக்காங்க. யாரு பிள்ளை இது? இல்லையா, அப்படியெல்லாம் யாரும் இல்ல. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ பேசாம பாடுயா. ஏய், என்ன பேசாம இருக்க? என்ன பேசுறதா? ஏதாவது பேச. ஒண்ணும் பேச வேண்டாம், இப்படியே இருந்துடலாம். இப்படியே இருந்துடலாம்.
எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ஊர்க்காரங்க பார்த்தா ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க. ஊர்க்காரங்க கிடக்கட்டும், நாம பழகிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாரு. அவன் கிடக்குறான் பூசாரி. யாரதே? ஐயோ, நான் தான் இளஞ்சி. கூட இருந்து யாரோ நகர்ந்து போன மாதிரி இருந்ததா? ஆமாங்க. அடவாக்காரோடு நீங்க 2 பேருமா அங்க என்ன பண்றீங்க? எலுமிச்சங்க அப்படிங்கிற பொய்யா மரத்துக்கு அடியில் நின்று எங்கட எலுமிச்சங்காய் புடுங்குறீங்க? என்னமோ எலுமிச்சங்காய்ங்கிறது எனக்கு வித்தியாசமா தெரியுது. நானும் வந்து புடுங்கட்டுமா? அச்சச்சோ, வேண்டாங்க, உங்களுக்கு வயசாயி போச்சு. அது இல்ல புள்ள, அவன் சின்ன பையன், விசுக்கு விசுக்குன்னு புடுங்குவான். நான் வயசானவன், அலங்காம புடுங்குவேன். வந்து புடிங்க கேட்டுறேன் பாரு. ஐயோ, ஓ, இது என்னமோ கொஞ்சம் விவகாரம் தான் தனப்பா இருக்குது. வேலை கேத்திடுவான். ஐயா ஐயா சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இந்த கல்லு இறக்குறதுக்கு 500, ஆள் இறக்குறதுக்கு 1500, ஆக மொத்தம் 2000. இது விஷம். விலைவாசி ஏறுற மாதிரி விறுவிறுன்னு மரத்துல ஏறிது. பின்னிடணும் பின்னி. அவங்க கரெக்டா இருப்பான். பார்த்து வாடா. அந்த சரசுவுக்கு தெரிஞ்சது என் கண்ணு மொழிய நோண்டிடுவா. ஆமாங்க, அன்னைக்கே சொன்னானே. இன்னைக்கு ஸ்பெஷல் கல்லு குடிப்போமா? எங்கன்னு இருக்கு ஸ்பெஷல் கல்லு? அந்த தாமரை பயலுக்கு தனி மரம் போட்டிருக்கா. இன்னைக்கு அதுல புகுந்து விளையாடிடும். விளையாடுறோம். வாங்க. எல்லாத்துக்கும் நீயே முந்திக்கடா. விலகடா. தினம் சாப்பிடுற கல்லை விட இன்னைக்கு தனி ருசின்னு. தாமரைக்கு வச்ச தனி மரத்து கல்லுடா. சரசு சரக்கு சரக்கு தாண்டா. அண்ணா, ஐயோ மாதாயே, மாதாளி பயத்தை கலக்குதுடா. ஐயோ, நெஞ்செல்லாம் எரியுதுடா. நடக்க முடியல. கண்ணெல்லாம் எரியுது.